போம் அன்னை வயச்சில் பிறந்த தொல்லை போ போகா துயரம் போம் குணமால் மருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டா வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காதே பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணும் பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்பு நூலகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேல் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பவள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திமான் நகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தும் பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சு போச்சு பச்சாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனதருகே சம்போ அறிவோம் நமச்சிவாய வேத விநாயகா
அருள் புரிவார் கோசலையா திருமகன்
கண் கொடுத்த காரியம் கலைக்கருள வேணுமா பேரு வச்ச பேச்சு புத்திரிக்கு வந்தருள் மூணு முகம் கொண்டவளே முப்புறத்தை ஆண்டவளே முக்கணியம் முப்பிடாதே உன்னால் வந்தருள் புரி சந்தேன மாரியம் தற்காக்க வேணுமா கலிக்கனாட்சி அம்பிகை கலிக்கனாட்சி அம்பிகை தாய கலைக்கருள கலைக்கருள வேணுமா பேசி வச்ச திருமகன் பேரு வச்ச மாயான் புத்திரிக்கு வந்தருள் மாரத்தி அம்பிகை அறமதில் அருள் புரி காவல்கார கருப்பசா காவல்கார கருப்பசா கலைக்கருள செந்தாலை பூச்சொரி சீவநல்லூர் நகரில் பாணிலமும் கியாவி பெற்ற ஐயா மாடசாமி
புலவர் இதத்துக்கு ஒரு புத்தொரு இங்கே புது நகரில் வில்லிசை கவிகள் எல்லாம் திருத்தம் போட்ட அறுத்தங்கள் இவ்வுலகில் கியாதிவே இசைக்கு அவர் புலவர் காட்டு வள்ளி உச்சரியோ கரைய நல்லூர் நகரில் வாழும் கட்டு கட்ட கவி பாடும் கனநாத நாமங்கள் கலை உலகில் கியாதி வச்சு கலை உலகில் கியாதி ஐயா கணபதி சாமி வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் சபையோர்க்கெல்லாம் வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வர போற பெரியோர்க்கெல்லாம் பெரியோர்க்கெல்லாம் அடக்கம் செய்த மாறு பேருவார் கூடிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போங்க சபையோர்க்கெல்லாம் இந்த குழந்தை நமஸ்கரித்த சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்கள் நீங்க கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவார்கள் நாம் பாலகி மாதவியா நாம் பாலகி மாதவியா சபையோர்கள் முன்னால் சாஸ்தாங்கதை சுருக்கா சொல்லி சுடலை கதை பாடம் போ நீங்க சபையோர்கள் கேட்டிடு பாடுகிற பாட்டது ஒரு பனது குச்ச வந்துட்டா உங்க பாலகி போல் என்னவே சொல்லுகிற சொல்லாதே ஒரு சொல் குறைகள் இருந்துட்டா சொந்த குழந்தை போல் என்னவே அறிந்து நாம் பாடிட்டா அறியாமல் பாடிட்டா தெரிந்து நாம் பாடிட்டா தெரியாமல் பாடிட்டா முன் சொல் பின்னால் வந்துட்டா இல்லை பின் சொல் முன்னால் வந்துட்டா நாங்கள் 6 பிள்ளை 100 குச்சம் 6 பிள்ளை 100 குச்சம் எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைய வந்த என் தாய்மார்களே எனதருமை தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே இளம் சிங்கங்களே எனது அருமை சகோதர சகோதரர்களே சகோதரர்களே இல்ல கால கீழே போடு கால கீழே போடு டவுசர் போட்டுக்கிட்டு மாட்டு என்ன பண்ணிட்டு ஹலோ வருங்கால மாணவ செல்வர்களே வாலிபர் இளம் சிங்கங்களே டவுசரை போட்டுக்கிட்டு அவன் பாட்டு உட்கார்ந்துருக்கான் பிறகு அதனாலே எனது அருமை சகோதர சகோதரர்களே அதாவது என்ன அதாவது இந்த நூர்சாய்புரமான நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே கொலுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு ஐயா தேரடி மாடசாமியினுடைய திருவாலயம் இந்த ஆலயம். அப்பேற்பட்ட இந்த தேரடி மாடசாமியோடு மாடத்தியம்மா பேர்ச்சியம்மா கருப்பசாமி மற்றும் உள்ள பரிவார தெய்வங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஐயாவுடைய திருவாலயத்தில் ஆடி மாதத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த ஐயாவுடைய திருவாலயத்திற்கு நாமளுடைய வில்லிசையை இன்றைக்கு வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் ஆமா நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும்
அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் அவருக்கு முதல்ல படிக்கணும்? ஏன் அவருக்கு பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலேயே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா என்னென்ன? அப்படின்னா நம்மெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா ஹரிஹர உத்திரன் ஐயனார் வந்து அப்படி கிடையாது. எப்படியோ ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேறுபட்ட ஹரிஹர புத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? அப்ப சாஸ்தா பிறவியாகவில்லை என்றால் சாஸ்தா பிறக்கலைன்னு வைங்க, என்ன ஆகும்? சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிருவார். நம்ம ஊருக்குள்ள வரமாட்டாரு. அதனாலே நான்கே வார்த்தையிலேயே நாங்கள் சாஸ்தாவை பிறவி செய்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய இந்த தேரடி மாடசாமியினுடைய திரு கதைகளைத்தான் பாட இருக்கிறோம். மாயாண்டி சுடலையும் இவர்தான், தேரடி மாடனும் இவர்தான். ஐயா தேரடியில போய் அமர்ந்ததுனாலதான் அவருக்கு தேரடி மாடம்னு ஒரு பேரு. ஆமா, அவருக்கு பச்சை படப்பு போட்டதுனால பச்சாத்தி மாடம்னு ஒரு பேரு. ஐயாவுக்கு பலவிதமான பேர் இருக்கு. அதனால மாயாண்டி சுடலையும் இவர்தான், தேரடி மாடன் இவர்தான், ஐயா தான் எல்லாமே. அதனாலே சாஸ்தாவே நான்கே வார்த்தையிலேயே பிறவி செய்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருக்கும் இந்த தேரடி மாடனுடைய திருக்கதைகளைத்தான் நாங்கள் பாட இருக்கிறோம். அழகா பாட போறோம். பாடக்கூடிய பாட்டிலே பலது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்களுடைய கதையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் சாரீர குச்சம் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கத்தான் செய்யும். ஏன் இருக்குன்னு கேட்கணும். ஏன் இருக்கும்? நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போய் வெளில படிக்கும். ஆமா, முந்தானத்து திருச்செந்தூர் போயிருந்தோம். ஆமா, அங்க உப்பு தண்ணி. நேத்து தூத்துக்குடி போயிருந்தோம். ஆமா, அங்க சப்ப தண்ணி தான்யா. அங்க உப்பு தண்ணி தானோ? ஆமா. ஆனா இந்த ஊருக்கு வந்தோம். நான் 2 கிளாஸ் மாட்டிட்டேன். என்ன விளக்கு பக்கத்துல இருக்கு? இங்க நல்ல ஆத்து தண்ணி. நம்ம தொண்டை அடைச்சிருந்தாலும் தண்ணியை குடிச்ச உடனே நமக்கு டானு தொண்டை. அதோட ஏற்கனவே உடம்புக்கு சரியில்லை, கொஞ்சம் காய்ச்சல். அவன் தடுவு பிடிச்சிருக்கு. ஆமா, அதனால நீங்க தப்பா நினைச்சுக்கிட வேண்டாம். எனக்கு லேசா காய்ச்சல் அடிக்கி. என் வீட்டுக்காரி அப்படியே போன் போட்டா, மாத்திரை போட்டு படும். மாத்திரை போட்டு படிச்சா காலைல ஈவாறு கொடுக்குறது யாரு கொடுக்கா? மாத்திரை போட்டா என்ன பண்ணும் எனக்கு தெரியும். அதனால கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை. ஏன் உங்ககிட்ட சொல்லுதோம் அப்படின்னா, செல்போன்ல பார்க்கும்போது நீங்க ரொம்ப சந்தோஷமா வேற மாதிரி பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு பார்க்கறதுக்காக ரொம்ப ஆசையா வந்திருப்பீங்க. எங்க கிட்ட நிறைய மாசம் இருப்பதனால நீங்க தவறா நினைச்சிட கூடாது. நம்ம என்னமோ நினைச்சு வந்தா எப்படியோ படிக்காங்களேன்னு. உடம்புக்கு சரியில்லை, அதனால என்னால வேற வழி இல்லை. அதனாலே முன்னக்கூட்டியே சொன்னாத்தானே அவங்களுக்கு தெரியும். அதனாலே சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் நேத்து இருந்ததுக்கு இன்னைக்கு பரவாயில்ல. நாளைக்கு இதோட நல்லா இருக்கும். ஐயா வாசலுக்கு வந்த பிறகு நாளைக்கு தென்காசிக்கு வாங்க. எனக்கு வேலை இருக்கு, குற்றாலம் வாங்க. தாத்தா வீட்டுக்கு போங்க. வரும்போது பேருக்கு 5000 ரூபாய் கொண்டு வந்து தாங்க. ஆமா, அதனாலே சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல்லு பின்னால் இருக்கலாம், பின் சொல்லு முன்னால் இருக்கலாம், அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் நானே யாருக்காவது இன்னைக்கு நேரத்துல இருந்து இப்போ 2 நாளா யாருக்காவது போன் போட்டு பேசணும்னா யாரு பேசுறீங்க அப்படின்னு கேட்காங்க. அதான் நான் தாயா பேசுறேன், மாதவி அண்ணன் பேசியோ மாதவியா வேற ஆளாமா அப்படின்னு கேட்காங்க. என்ன செய்ய? சரி, அதனாலே உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தார். அதோடு எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிச்ச அறிவுக்கு எட்டியவாறே உங்கள்
முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்றுத்தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல அல்லாமல் உங்க யாருக்காவது கோவம் வந்ததுன்னு வைங்க, எங்க தாத்தா கூட்டு போங்க. ஆமா, என்ன கூட்டு போய் 4 அரை கொடுங்க. கொடுக்கணும். மாப்பிள 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 எனக்கு பொட்ட புள்ள பிறந்தா அவருக்கு தான் கட்டி கொடுப்பேன். தாய், ஆமா தாய், உங்க தாத்தா ஏன் இவ்வளவு சிவப்பா இருக்காரு? எங்க தாத்தா ஏன் இவ்வளவு சிகப்பா இருக்காருன்னா, எங்க ஆச்சி பிறக்கிறதுக்கு முன்னால, ஆச்சினா எங்க பூட்டின சரி கீழப்பவர் செட்டியாட்ட எள்ளு புண்ணாக்கா வாங்கி சாப்பிட்டுருக்கா எங்க அம்மா. அதான் இப்படி பிறந்திருக்காரு. நான் சின்ன பிள்ளையில எவ்வளவு அழகா இருந்தேன்னு தெரியுமா? பன்னி குட்டி மாதிரியே இருப்பேன். தெரியுது. இப்ப குறை இல்ல, அப்ப சின்ன பண்ணிக்குட்டியா தெரிஞ்சாரு, இப்ப பெரிய ஆள் ஆயிட்டு. அதனாலே உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வரவழைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தாய்மார்கள் எல்லாம் ஆரத்தி எடுத்து வரவழைச்சிங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. எல்லா கலைஞர்களுக்கும் இதே மாதிரி வரவேற்பு கொடுங்க. நீ பேக்க போட்டுக்கிட்டு வந்திருப்ப, நாய் குலைக்காம என்னையா செய்யும்? அதனாலே அனைவர்களுக்குமே நன்றியை தெரிவித்துக் கொண்டு 6 வேளை 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலிதமாகி அச்சுதல் என் பெருமாள் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொழிலில் புனூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரோ, பங்குனி மாதம் புதனது உத்திரோ, பௌர்ணமி பஞ்சமி கனக லக்கணத்தில் இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆரிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் ஆதியிலே உள்ளவர் கையனார் என்றும் சாமி ஐயனார் ஐயனார் ஹரிஹரசுரன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 ஆரியங்காவ் ஐயனார் 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 புறத்து புலை ஐயனார் 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 ஆனமலை ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் 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 கர்த்துவேல் ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக கருமஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்தார் என்று போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான ஒரு குலவ. குலவு போடுறதுக்கு ஏன் இவ்வளவு யோசனையா இருக்கு?
கொஞ்சம் வெக்கமாவும் இருக்கு. ஆமா போட தெரியாதா இருக்கு. ஹலோ நல்ல காரியம். ஒரு கோயில்ல வந்து எவ்வளவுதான் பெரிய பெரிய கலை நிகழ்ச்சி எல்லாம் வைத்திருந்தாலும் அந்த ஆலயத்துல வந்து குலவை போட்டா தான் தெய்வத்துக்கு உகந்ததா இருக்குமா? தெய்வத்துக்கு உகந்தது குலவை சத்தம் தான். நம்ம இயற்கையாவே குலவை என்பது தெய்வத்துக்கு ரொம்ப பிடித்தமானது. அதனால நீங்க எல்லாம் தைரியமா குலவை போடுங்க. அவன் நேத்து தூத்துக்குடி போயிருந்தோம். ஆமா இப்படிதான் குலவை போட சொன்னா ஒருத்தரும் குலவை போடல. ஒரு பாட்டி மட்டும் குலவை போட்டாங்க. ஆமா பாட்டிக்கு பல்லு கீழே விழுந்து. அதுவும் ஒன்ன பார்த்து போட்டிருக்காங்க. அவன் பாட்டி கெட்டு பல்லு. நாய் தூக்கிட்டு ஓடியே போயிட்டு. அதானே கேட்டேன். விரட்டி பார்த்தேன். ஓடியே போயிட்டு. சரி கடைசியில என்ன ஆச்சு? பாட்டிக்கு பல்லு கீழே விழுந்துட்டு. ஆமா இன்னும் ரெண்டாவது பல்லு கட்டணும்னா என்ன ஆகும்? எவ்வளவு ஆகும்? 50,000 ரூபாய் ஆகும். கரெக்ட். அதனால பாட்டிக்கு கெட்டு பல்லு, அதனால குலவு போட்டன்னு கீழே விழுந்துட்டு. இதெல்லாம் பார்க்க அப்படி தெரியல. இங்க உள்ள ஆளுகள் பூரா சூப்பர் பல்லு. பல்லு என்னவுனே பல்ல மூடிக்கிட்டாவோ. ஆமா தாய போடுங்க அம்மா ஒரு குலவை, நீங்க பொன்னான மணி குலவை, முக்கா முக்கா 3 தேரும் முதற் குலவை போடுங்க அம்மா. மாடனோட வாசலில இன்னும் ஒரு குலவை, இருகரையும் பெருகி வர ஐயர் வந்து பிறந்தார் என்று ஆனப்பட குதிரைப்பட ஐயங்காட்சி வேப்படையா முன்படையா மின்படையா தண்டியலும் பெரும்படையா ஆன புலி கூட்டத்தோடு அவதரித்து வாராரே. கண்டிப்பா எல்லாரும் சாரல் டிவி பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்க. நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.